من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله المولانا العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக உள்ளவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. மேலும் அவனது கிருபையும் சாந்தியும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் போன்ற நல்லடியார்கள் மீதும், இங்கே குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மகத்தான கிருபையினால் பரக்கத்து பொருந்திய மாதமாம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில அல்லாஹ்விற்காக வேண்டி பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து இரவு நேர வணக்கங்களையும் புரிந்துவிட்டு மேலும் அல்லாஹ்விற்குள் சார்ந்த சில விஷயங்களை பற்றி நமக்கிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்பதாக நாம் எண்ணுகிறோம். நம்முடைய எண்ணத்தை நன்றாக கபூலாக்கி வைப்பானாக. இந்த மாதத்தின் சிறப்பு, இந்த மாதத்திலும் இன்னும் ஒரு சிறப்பு என்றால் அதுதான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு. அந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, யார் இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகும் என்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மற்றொரு செய்தியில, மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரமலானுடைய மாதம் என்பதாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பார்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில சிறப்பு வாய்ந்த நாள் என்பதாக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த இரவை மகிழ்ச்சியோடு களிப்போடு இறைவனிடம் மன்றாடக்கூடிய ஒரு நிலையிலே எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். காரணம், அன்றைய இரவிலே வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அருள் வளங்கள் அனைத்தையும் கொண்டு இறங்குகிறார்கள். இது விடியற் காலை வரை அவர்களுக்கு தொடரும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். புனிதமிக்க இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா,
லைலத்துல் கத்ர் என்னும் இரவில் தான் அந்த குர்ஆனை நாம் இறக்கி அருளினோம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். மற்றொரு வசனத்தின் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மற்றொரு வசனத்தின் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால் மனிதர்களுக்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்து வைத்து அறிவிக்கும்படியான அந்த வேதத்தை நாம் வழங்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்லும். ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை இறக்கினோம். ஒரு வசனம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்னும் இரவிலே குர்ஆனை இறக்கினோம் என்பதாக இன்னொரு இடம். ஆக எது எப்படியோ இந்த ரமலானுடைய மாதம் என்பதை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரும் பொக்கிஷம், மிகப்பெரும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தையும் தாண்டி சிறப்பிற்கு மேல் சிறப்பு என்பதாக சொல்வது போல அல்லாஹ் கொடுத்ததுதான் இந்த குர்ஆன். இந்த வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மனிதர்களுக்கு வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதனை பிரித்து அறிவிக்கும்படியான ஒரு கைடு, ஒரு மனித வாழ்க்கைக்கான கைடாக, வாழ்க்கைக்கான வழிகாட்டி புக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். திசை தெரியாத ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நபர், அவர் அங்கும் செல்வதா இங்கும் செல்வதா எங்கு செல்வது தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்களுக்கென்று ஒரு வழிகாட்டி உடன் இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு காண உள்ளங்கை கூட வந்தாச்சு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு காலம் வரும், அக்காலத்திலே இந்த உலகம் உள்ளங்கையில் அடங்கும் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு அந்த உள்ளங்கையில் அடங்கிய உலகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன அடங்கியிருக்கு தெரியுமா? இன்னைக்கு எங்கேயும் போய் நிற்கணும்னா அவசியம் இல்லை, வழி தெரியலன்னு முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெருவுக்குள்ள போனாலும் தெரியாது, யாருக்கிட்டும் தெரியலையும் தெரியாது. ஊர் விட்டு ஊர் போய் யாருடைய வீட்டிற்காக செல்ல வேண்டும் என்றால் தெருவின் உள்ளா சென்றால் இது யாரும் தெரியலையேன்னு முடிப்போம். எந்த வீடு என்பது தெரியவில்லை என்பதாக முடித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அவர்கள் வெளியே சென்றால், எவ்வளவு பெரிய தூரத்திற்கு சென்றாலும் சரி, மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்திற்கு சென்றாலும் சரி, அந்த இடத்திலே நாம் எங்கிருக்கிறோம், எந்த ஊருக்கு அருகாமையிலே இருக்கிறோம், எந்த நகரத்திற்கு அருகாமையிலே இருக்கிறோம், எந்த நாட்டிற்கு அருகாமையிலே இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு அழகா வந்துட்டு கூகுள் மேப் ஒன்று அப்படி டைப் பண்ணிட்டு பார்த்தான்னா முடிஞ்சு வச்சு நான் இந்த இடத்த நிற்கிறேன், முடிஞ்சு. எவ்வளவு சிம்பிளாயிடுச்சு உலகம். இந்த உலகம் உள்ளங்கையில் அடங்கும் என்று நபியவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். இன்றைக்கு உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு இந்த உலகத்தின் எந்த மூலையில் என்ன நடக்கிறது, என்ன மூலையில் என்ன இருக்கிறது எல்லாம் தெரிந்து கொள்ள. எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்ல முடியாது. திசையற்றவர்களுக்கு திசை அறியலாம் என்ற நிலையும் கூட இன்றைக்கு உருவாகிவிட்டது. இது வாழ்க்கையிலே ஒரு சில இடங்களை அடைவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசதி. ஆனால் அது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைக்கான கைடு என்பது ஒரு மனிதன் காலையில் கண் விழித்ததில் இருந்து இரவிலே கண் அயரும் வரை எப்படி இருக்க வேண்டும், இதை சொல்லிக் கொடுக்கிறது தான் கைடு. ரோட்ல போறதுக்கு ரூட்டு சொல்லிக் கொடுக்கிறதல்ல. வாழ்க்கை என்றால் என்ன, அதனுடைய தத்துவம் என்ன, அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது தான். உண்ணுவதா எப்படி உண்ண வேண்டும், உடுத்துவதா எப்படி உடுத்த வேண்டும், இருப்பிடம் அமைத்துக் கொள்வதா அதனை எப்படி அமைத்துக் கொள்வது, பழகுதல் எப்படி, பேசுதல் எப்படி, சம்பாதித்தல் எப்படி, சாப்பிடுதல் எப்படி, உண்ணுவது எப்படி, உறங்குவது எப்படி, ஏன் உன்னுடைய மனைவியிடத்திலும் உறவு கொள்வது எப்படி, எல்லாம் சொல்லிக் கொடுத்ததுதான் வாழ்க்கைக்கான கைடாக இருக்க முடியும். அப்படி ஒரு கைடு அந்த குர்ஆன்.
அதைத்தான் நன்றாக சொன்னான். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து அறிவிக்கும்படியான வேதத்தை நாம் இறக்கி அருளினோம். மற்றொரு வசனத்தில் அந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்னும் இரவில் தான் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எவ்வளவு பெரிய சிறப்பு! குர்ஆன் என்றால் எதை சாதாரணமா நினைச்சிட்டு போறதல்ல. பள்ளி வாசலில் ரேக்கில் அடிக்கடிக்கு வச்சிருக்கிறாங்க. பார்வைக்கு ஷோவுக்கு நல்லா தான் இருக்குது. எல்லா பள்ளி வாசலில் அடிக்க வச்சிருப்பாங்க. வீட்டுகள் அலைமாரிகளில் வச்சிருப்பாங்க. தாய்மார்கள் நல்ல டிசைன் போட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சிருப்போம். எதுக்கு? ஷோக்கா? ஷோக்கு வச்சிருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குர்ஆன் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த சமூகத்திற்கு என்பதை நாம் வழங்க வேண்டும். எண்ணிலடங்கா மாற்றங்கள். உதாரணம் சொல்வோமையானால், மக்கத்து மக்கள் அவர்களின் வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இப்படித்தான் என்பதாக நம்மளை கெட் பண்ணவே முடியாது. இப்படி வாழ்ந்திருப்பாங்க, அப்படி வாழ்ந்திருப்பாங்க, எதுவும் கெட் பண்ண முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை நிலை. கரடுமுரடான எண்ணம் கொண்டவர்கள், புத்தி கொண்டவர்கள், அவர்கள் செய்வதுதான் சரி, அவர்கள் சொல்வதுதான் சரி, அதுதான் அவருடைய வாழ்க்கை. யாரும் போய் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்பா இப்படி இருக்கிறீங்க யாரும் சொல்ல முடியாது. பார்த்துட்டு போயா அப்படின்னு போ, வேலையை பாருன்றான். எந்த அளவிற்கு என்றால், ஒரு ஆட்சி அதிகாரத்தை கூட அமைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு திணறக்கூடிய ஒரு நகரமாக இருந்தது. ஒரு கட்டமைப்பு என்பதாக சொல்லுவோம் இல்லையா? கட்டுமாவடி என்றால் கட்டுமாவடி ஒரு கட்டமைப்பு, ஒரு ஜமாத், அதற்கென்று சில பொறுப்புதாரிகள். இதுபோல அந்த நகரத்திற்கு ஒரு தலைமையை ஏற்று நடத்துவதற்கு எவரும் தெரிய மாட்டார். ஒரு கட்டமைப்புக்குள்ளால் உள்ள கொண்டு வர முடியாது. சரி, இவர்களால் தான் முடியவில்லை. இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போல ஐநா சபைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அநியாயமான முறையில் எங்கெல்லாம் நடக்கிறதோ ஐநா அதற்கு குரல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? அப்படி ஒரு அமைப்பாளர்கள் கூட அந்த மக்களை நெருங்க பயந்தார்கள். அவர்களுக்கு என்று ஒரு ஆட்சியை அமைத்து கொடுப்பதற்கு, அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அச்சம் கொண்டார்கள். யாரும் அண்டி வரமாட்டாங்க உள்ள. அந்த அளவிற்கு மக்களின் மனநிலை மோசமாக இருந்தது. அதனால்தான் நம்ம சொன்னோம், இப்படித்தான் இருப்பாங்க என்பதாக நம்மால் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவிற்கு கரடு முரடானவர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, பெண் பிள்ளை பிறந்துருச்சுன்னு வைங்களேன். பெண் பிள்ளை பிறந்து விட்டதென்றால் அப்படியே குடிய நோண்டி உள்ளுக்கு உயிரோட வச்சு மூடுவான். உள்ளுக்குள்ள உயிரோடு வைத்து அழுக துடிக்க துடிக்க மண்ணை போட்டு மூடி சாகடிச்சுட்டு வரும். சிந்திக்க முடியுதா? இதெல்லாம் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளுமா? அவ்வளவு கரடு முரடானவர்களாக இருந்தார். இதற்கு முறை பார்க்கிறது என்னாக தாண்டியானவர்கள். பின்னொரு காலம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த அந்த காலகட்டம், அவர்களை பற்றி ஒரு சுய செய்தியை சொல்லும் போது சொல்லுவார்கள், இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் அமீருல் முஃமினீன் என்பதாக பெயர்தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக நான் வீட்டிருக்கிறேனே, என்னுடைய முதற் பகுதி இஸ்லாத்திற்கு முற்பகுதியில் இருந்த அந்த வாக்கிய நிலை என்ன தெரியுமா? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என்னுடைய மனநிலையை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. எனக்கு தெரியாமல் என்னுடைய மனைவி வளர்ச்சி ஆளாக்கி வருகிறான்.
விவரமும் தெரிந்து விட்டது பிள்ளைக்கு. நல்லா பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார். நல்லா பேசக்கூடிய நிலையில் இருக்கிறது அந்த குழந்தை. இந்த நேரத்தில் பெண் பிள்ளையை ஏன் எனக்கு தெரியாமல் வளர்த்தான், அதனை நான் கொல்லப் போகிறேன், உயிரோடு புதைக்கப் போகிறேன் என்பதாக அந்த பிள்ளையை கையில பிடிச்சிக்கிட்டு வேகமா வர்றாங்க ஊருக்கு வெளியே. ஊருக்கு வெளியில குடியை பறிக்கிறார்கள். அந்த குழந்தையை உள்ளே போட்டு பறிப்பதற்காக பறிக்கும் பொழுது அவருடைய சாடி முடியில அந்த மணல் விழும். அந்த மணல் அவருடைய சாடி முடியில அப்படியே விழுந்து கிடக்கும். இப்ப அந்த குழந்தை பிஞ்சு கையால, பாப்பா அத்தான் உங்க முடி இருக்கு, உங்க தாடி முடியில மண் இருக்குன்னு சொல்லிட்டு தட்டி விடும். அப்ப கூட எனக்கு இரக்கம் இல்லாம போச்சு. அந்த பிஞ்சு கை என்னுடைய வேலியில என்னுடைய தாடியில் பட்ட போது கூட எனக்குள்ளான் ஒரு ஈரம் சுரக்கல, ஒரு இரக்கம் எனக்குள்ளான் ஏற்படல. அப்படியே அந்த குழிக்குள்ள அந்த பிள்ளையை போட்டு நான் மோதிக்கு வந்தேன். நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தேன். அல்லாஹ் அக்பர். யோசிக்க முடியுதா? எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள் என்று யோசிக்க முடிகிறதா? அப்படிப்பட்ட அந்த மக்களிடத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து அவர்கள் வேதத்தை அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கிய சமயம் அந்த வேதத்தை, அந்த குர்ஆனை அந்த மக்களிடத்திலே படித்து காட்டுகிறார்கள். அதனை கேட்கிறார்கள். அதனை கேட்கும் பொழுது அதில் இருக்கும் விஷயங்களை விளங்குகிறார்கள். இவ்வளவு கருண கொடூரமாக இருந்த நபர்களும் கூட அவருடைய உள்ளம் அப்படியே இலக்கா மாறி இழகி போச்சு. உருகும் நெய்யை போல உருகி போனார்கள். கல்லை விட கடுமையாக இருந்தவர்கள், இரும்பை விட உறுதியாக இருந்தவர்கள் மனதான, ஆனால் நெய்யை போல உருகி போகக்கூடிய நிலைக்கு மாற்றம் கொண்டார்கள் என்றால் அந்த மாற்றம் எதன் மூலமாக என்று யோசிக்க வேண்டும். அதுதான் அது குர்ஆன். அந்த குர்ஆன் அவர்களுக்கு கிடைத்தது, அவர்களை அந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ் சொன்னானே, நன்மை எது தீமை எது என்பதாக பிரித்து அறிவிப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கை வாழ்க்கைக்கான வழிகாட்டி என்பதாக சொன்னானே, அந்த வழிகாட்டல் அவர்களுக்குள்ளால் பிரதிபலித்தது. அவர்களுக்குள்ளால் பிரதிபலித்தது. ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போமேயானால், ஒரு சந்தர்ப்பம், அன்றைய மக்காவினுடைய தலைவர்கள் இஸ்லாத்தை ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாங்க. பெரும்பகுதியான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. அதற்கு பலவிதமான எதிர்ப்புகள் கிளம்பியது. புதிதாக ஒன்றை கொண்டு வந்து நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவரை விடக்கூடாது, அவரை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதாக சங்கடம் கட்டிக் கொண்டு ஒரு கூட்டத்தார்கள் தெரிந்தார்கள். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா கூடுமா கூடாதா விவாதம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு விவாதம் என்ற பேர்ல மார்க்கத்தை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அது வேற. அன்றைக்கு அவர்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதத்திற்கு தயாராகிறார்கள். மக்காவிலே இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள், வியாபார பிரமுகர்கள், இன்னும் முக்கியமானவர்கள் பலரும் சேர்ந்து அந்த அவையிலே கவிநடையோடு வாதம் பிரதிவாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆளை ரெடி பண்றான். அந்த ஆள் பேர் என்ன அப்படின்னா வலீத் இப்னு முகீரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலை. கவிஞரவர், பாடல் பாடக்கூடிய நிலையில் உள்ளவர். எதிராளிக்கு தன்னுடைய கவிதையின் மூலமாக பதில்
இருக்கக்கூடிய வல்லமை மிக்கவராக இருந்தவர். அவரிடத்திலே குர்ஆனை பற்றி என்ன சொல்றீங்கன்னு கேட்டான். யார் கேட்கிறா? மக்காவில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள், பெரும்புள்ளிகள், வியாபார பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து கேட்கிறார்கள். நபியை நாம் எதிர்க்க வேண்டும், அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய குர்ஆனை இல்லை என்று உடைக்க வேண்டும், அது ஒரு கற்பனை கதை என்பதாக அந்த இடத்திலே நிரூபிக்க வேண்டும். இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? அந்த கவிஞரிடத்திலே அவர்கள் ஏற்பாடு செய்த அந்த நபரிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்கிறார். உடனே அவருக்கு என்ன, வலீத் இப்னு முகீரா சிறிது நேரம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து யோசிக்கிறாங்க. இவர்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம் யோசிக்கிறார். யோசித்து விட்டு சொன்னார்கள், அதற்கு அந்த குர்ஆனுக்கு, அதற்குன்னு அந்த குர்ஆனுக்கு, அந்த குர்ஆனிற்கு மிகவும் சுவையான இனிப்புத்தன்மை உள்ளது. குர்ஆனிற்கு மிகவும் சுவையான இனிப்புத்தன்மை உள்ளது. அதற்கு உன்னதமான உரைநடை இருக்கிறது. உரைநடைன்னா தெரியுமில்ல, ஒரு வாசகம் வரும், ஒரு வசனம் அதே மாதிரியா அதே வாச அமைப்பில் வரும். நாள் ஒரு இடத்துல முடியும்னா தால் 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 தான் முடியும், கடைசி வார்த்தை பூரா. பா அப்படின்னு முடியும்னா பான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் முடியும். இந்த மாதிரி உரை நடை அப்படின்னு சொல்லுவோம். அது இலக்கணத்துல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நிலை. அந்த அடிப்படையில் அந்த முகீரா சொல்கிறார், அந்த குர்ஆனிற்கு உன்னதமான உரைநடை இருக்கிறது. அதன் மேல் பரப்பு மலையை விட உயர்ந்ததாக இருக்கிறது. அது மொத்தத்திற்கு கடலை விட ஆழமானதாக இருக்கிறது. ஆகையால் அந்த குர்ஆன் வெற்றியின் சிகரத்தை அடைந்தே தீரும். அந்த குர்ஆனை யாராலும் எவராலும் வெல்லவே முடியாது என்பதாக சொல்கிறார். குர்ஆனை பொய் என்று யாரும் வாழிட முடியாது, யாரும் அதனை நிரூபிக்க முடியாது. அந்த அளவிற்கு உன்னதமான ஒரு உயர்வான இடத்தில் இருப்பதுதான் அந்த குர்ஆன் என்பதாக வலீத் இப்னு முகீரா சொல்கிறார். எதிராளியிடத்திலே வாதம் செய்வதற்கு, கவி நடையிலே அவருக்கு எதிர் தாக்குதல் கொடுப்பதற்கு நாங்க ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம், ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீ என்னங்க இப்படி சொல்லிட்டு வாரியன். அதுதான் உண்மை. இந்த குர்ஆனை யாராலும் வெல்ல முடியாது. அதில் இருக்கும் விஷயங்கள் அந்த அளவிற்கு உயர்வானதாக இருக்கிறது என்பதாக உறுதிபட கூறினார். அதே போல மற்றொரு நிகழ்ச்சியை நாம் பார்ப்போமே, ஆனால் ரோம் நாட்டு சக்கரவர்த்தி, ரோம் நாட்டில் ஜனாதிபதியாக இருந்த ரோம் நாட்டு சக்கரவர்த்தி ஹெர்குலிஸ், அவர் அதிபராக இருக்கிறார் ஹெர்குலிஸ் என்பவர். இப்போ அவருக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. என்ன கடிதம் எழுதுறாங்க? அந்த கடிதத்தில் ரொம்ப பெருசாவெல்லாம் எழுதல, எதுவும் சுருக்கமான ஓரிரு வரிகள், சுருக்கமாக ஓரிரு வரிகள் மட்டும்தான் எழுதி அனுப்புறாங்க. அந்த வரி என்ன அப்படின்னா, அளவற்று அருளாளனும் அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் நேர்வழியை பின்பற்றுங்கள், நேர்வழியை பின்பற்றுவர்கள் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். யாரு? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோம் நாட்டு அதிபர் ஹெர்குலிஸுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த லெட்டர்ல இவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார். அளவற்ற அருளாளனும் அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் நேர்வழியை பின்பற்றுவர்கள் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டும். இந்த வார்த்தையை எழுதும் போது அதனை அந்த கடிதத்தை படிக்கிறான். படித்துவிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு ஆணை தெரிவிக்கிறாங்க. மக்கா நகரிலிருந்து வியாபார நிமித்தமாக யாரெல்லாம் இந்த ரோம் நாட்டிற்கு வந்திருக்கிறார்களோ
அவர்களை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள், அவரிடத்தில் சில விஷயங்களை நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறார். அப்ப அங்கங்க தேடி பார்த்தப்போ ஒருத்தர் சிக்கிட்டார். அவருக்கு பேரு சுஃபியான் ரலியல்லாஹு. அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அந்த சமயத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்த நேரம் சுஃபியான் ரலியல்லாஹு அவங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்துட்டாங்க. அந்த ஹெர்குலிஸ் என்ற அந்த அரசவைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. வந்தபோது அவரிடத்தில் அந்த ரோம் நாட்டு சக்கரவர்த்தி கேட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை சில விஷயங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த நேரத்தில் அவங்க சொல்லி காட்டுவாங்க, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த குர்ஆன் நன்மை செய்யும்படி ஏவுகிறது, தீமையை விட்டும் தடுக்கிறது, படைத்தவனை வணங்க வேண்டும் என்பதாக சொல்கிறது, உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக சொல்கிறது, ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக சொல்கிறது, ஹராமை விட்டு விலகியிருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறது. இது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்பதாக சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். அந்த நேரத்தில் அந்த ரோம் நாட்டு சக்கரவர்த்தி சொன்னார், இதுதான் உண்மை என்றால், அந்த குர்ஆன் போதிக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் என்றால், என்னுடைய கால் பாதங்களுக்கு கீழுள்ள இந்த இடத்தையும் அவர் வெற்றி பெறுவார், அந்த குர்ஆனை கொன்று வீழ்த்துவார் என்பதாக ஹெர்குலிஸ் என்ற ரோம் நாட்டு சக்கரவர்த்தி சொன்னார் என்றால், அந்த குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை நாம் வழங்க வேண்டும். அந்த குர்ஆன் வெல்லும். இன்றைக்கு நான் அதிபதியாக இருக்கிறேன், என்னுடைய காலங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பும் அவருடைய ஆளுமைக்குள்ளால் போகும், அந்த குர்ஆன் அந்த இடத்திலே வெற்றி காணும் என்பதாக சொல்லுகிறார் என்றால், குர்ஆனுக்குள்ள அந்த நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பழைய செய்தியா இருக்கட்டும், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள செய்தி, அதற்கு பின்னால் நடந்த ஒரு செய்தி. எப்போ அப்படின்னா 1882 ஆண்டு பிரிட்டிஷ் நாட்டினுடைய 42வது பிரதமராக இருக்கக்கூடிய வில்லியம் எட்வர்ட் கிளாட்டன் என்ற ஒரு அதிபர், பிரிட்டிஷ் நாட்டினுடைய 42வது அதிபராக இருப்பவர் 1882. அன்றைய பிரதமராக இருந்த அவர் பாராளுமன்றத்துக்கு வரும்பொழுது குர்ஆனை கையிலே பிடித்துக் கொண்டு வருகிறார். குர்ஆனை கையிலே எடுத்துக்கொண்டு வருகிறார். அவையில இருந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இடத்திலே சொன்னார், இந்த குர்ஆனை இஸ்லாமியர்கள் கையில் வைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்களை நம்மால் வெல்லவே முடியாது, அவர்களை நம்மால் வெல்லவே முடியாது என்பதாக சொன்னார். துருக்கி நாட்டினுடைய அதிபராக அந்த நேரத்தில் அதிபராக வந்தவர். இப்ப துருக்கி நாட்டு இஸ்லாமிய மக்களிடத்திலே அவர்களை விட்டு மார்க்கமில்லாமல் மடைபெருக்க வேண்டுமையானால் அவர்கள் கையில் இருக்கும் குர்ஆன் அவரிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் வரை அவர்களை அந்த நிலையிலிருந்தும் திருப்ப முடியாது என்பதாக உறுதிபட சொன்னார் என்ற அந்த நிலையை பார்க்கிறோம். அன்று மக்காவிலே வலீத் இப்னு முகீரா, அதே போல ரோமில் ஹெர்குலிஸ் என்ற மன்னர், அடுத்து 1888 பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷ் அதிபராக இருந்த வில்லியம் எட்வர்ட் கிளாட்டன், இவர்கள் அனைவரும் கூறுவது ஒரே ஒரு கருத்து தான். இந்த 3 நபரும் கூறிய கருத்து ஒன்றுதான், இந்த குர்ஆன் மனிதர்களிடம் இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் வழி தவற மாட்டார்கள், அவர்களை திசை திருப்ப முடியாது என்பதாக உறுதியாக நம்பினார்கள். அந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்ததாக அந்த குர்ஆன் இருக்கிறது. ஆனால் அந்த குர்ஆன் நம்மிடத்திலே இருக்கிறது, நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அழகான கோர்வையாக இருக்கிறது. பல வண்ணங்களில், பல டிசைன்கள்ல, பல மாடல்கள் இன்னைக்கு குர்ஆனை வடிவமைச்சு கொடுக்கிறார். அது எல்லாம் வாங்கி இந்த குர்ஆனை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ஸ்மார்ட்டா இருக்கு. நம்ம வீட்டு ஷோகேஸ் பெட்டியில வச்சா பார்க்குறவங்க கண்ணா கொடுக்கணும்னு இருக்கும். வாங்கிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும். அப்படித்தானே? பள்ளிவாசலில் ஏதாவது நன்மையை நாடி குர்ஆன் வாங்கி வைக்க வேண்டும், கொண்டு வந்து அடிக்க வச்சார். யார் ஓதுறது? யார் அதை எடுத்து ஓதுறது? அதை எடுத்து படித்து பார்ப்பவர் யார்? அதனுடைய நிலைகளை அறிபவர் யார்? தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே அதனை கொண்டு வருபவர் யார்? மலக்குமார்களா? குர்ஆன் வந்தது மலக்குகளுக்கல்ல, மக்களுக்கு. இன்றைக்கு குர்ஆன் அடுக்கப்பட்டது அழகாக அப்படியே இருக்கிறது. அதை எடுத்து பார்ப்பதற்கு நாரி கிடையாது. குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் கூட அந்த குர்ஆனை எடுத்து படித்து பார்க்க வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுது ஓத வேண்டும். ஒரு சத்தம் காதல விழுவாங்க, ஒரு சத்தம். சில இடங்களில் பார்ப்போமே, ஆனால் பகல் நேரமாக இருக்கட்டும், இரவு நேரமாக இருக்கட்டும், குர்ஆனுடைய சத்தம் ஒலித்துக் கொண்டே ஒழுங்கி வச்சிருக்கிறாங்க. அதனுடைய நன்மைகளை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால எடுத்து வச்சு ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் அதை விளங்கல, அதனால குர்ஆனை கையிலே எடுக்கல. எடுத்தாதானே பிரச்சனை, அதை படிச்சாதானே பிரச்சனை, அதை விளங்கினாத்தான பிரச்சனை. குர்ஆனை எடுத்து விட்டால் அர்த்தம் படிக்கணும், அர்த்தத்தை படித்து விட்டால் அது சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ண முடியுமா நமக்கு? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும் என்பதாக சொல்லணும், மாற முடியுமா? எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை. 5 நேரம் தொழுகையா? ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் நோன்பு நோக்க வேண்டும். 1 மாசம் நோன்பு வச்சுருங்க. அப்பா, நம்ம பசி தாங்க முடியாதா சாமி? இருக்கிறோமா இல்லையா? தியான தர்மங்கள் செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நாம யார்கிட்ட கொடுக்கணும்? என் சம்பாத்தியம் எனக்கான. இந்த பிரச்சனையெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா கண்டுக்காம இருந்தது. எப்படி இருக்கணும்? குர்ஆன் அங்க இருந்துச்சா தெரிந்து கூட பார்க்கணும். அப்படித்தானே? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மகத்துவம் வாய்ந்த ஒரு இரவிலே நாம் அதனை இறக்கி கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சிலாகித்து சொல்றான். அப்படின்னா அது கொடுக்கப்பட்டவனுடைய நிலையை நாம் புரிய வேண்டும். ஏன் கொடுக்கப்பட்டது, எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை எடுத்து ஓதுற அப்படின்னா, குர்ஆனை எடுத்து ஓதுறன்னா அந்த ஒரு ஓதக்கூடிய அந்த நிலைக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு எழுத்திற்கும் பகரமாக நமக்கு நன்மை இருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவாங்க, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லும் பொழுது, ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் உண்டு. அலிஃப் லாம் மீம் என்று 3 எழுத்துக்கள் 30 நன்மை உண்டு. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. 30 நன்மைகள் உண்டு. அல் ஹம்து என்பதாக ஒருவர் சொல்லிவிட்டால் 5 எழுத்துக்கள் உண்டு, 50 நன்மைகள் உண்டு. இது சராசரியாக நாம் எடுத்து ஓதக்கூடிய காலம். இந்த குர்ஆன் இறங்கிய மாதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகள் நமக்கு கொடுக்க அல்லாஹ் காத்திருக்கிறானே, அந்நேரத்தில் நாம் எடுத்து ஓதும் பொழுது ஒரு எழுத்திற்கு 70 நன்மையிலிருந்து 700 நன்மை வரைக்கும். சராசரியாக மற்ற காலங்களில் ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்றான். ரமலானுடைய மாதத்திலே ஒரு எழுத்திற்கு 70 நன்மையிலிருந்து 700 வரைக்கும் நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். அப்படி இருந்தும் குர்ஆன் நம்ம கையில் எடுக்கலையே, எடுத்து ஓதி பார்க்கலையே.
அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆனை யார் வீட்டிலே ஓதுகிறார்களோ அவர்கள் எப்படி காட்சி அளிப்பார்கள் தெரியுமா? இன்றைக்கு இந்த பூமியிலிருந்து வானை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அங்கே மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறதே, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதா? நல்ல இருளான ஒரு இடத்துல போய் இருக்கணும், வெளிச்சம் அதிகமில்லாத இடமா இருக்கணும். அந்த இரு சூழ்ந்த இடத்தில் இருந்து வானை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அந்த வானில் தெரியக்கூடிய நட்சத்திரங்களும் அதிலே தெரியக்கூடிய அந்த நிலவையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய உன்னதத்தை உணர முடியும். இவ்வளவு அழகு நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பூமியிலே உள்ளவர்கள் வானை நோக்கி பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் எப்படி அவர்களுக்கு பிரகாசிக்கிறதோ மின்னுகிறதோ, அதே போல வானில் உள்ளவர்களான மலக்குகள் இந்த பூமியை பார்க்கும் பொழுது யாருடைய வீட்டிலெல்லாம் குர்ஆனை ஓதப்படுகிறதோ அந்த வீடுகள் நட்சத்திரம் போல காட்சி அளிக்கிறது. அந்த வீடுகள் நட்சத்திரம் போல காட்சி அளிக்கிறது. அப்படி என்றால் அந்த குர்ஆனின் மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்நாள்ல 2 தடவை குர்ஆன் முழுசா கிழிஞ்சிருச்சு, பீஸா கிழிஞ்சிருச்சா. வாழ்நாள்ல குர்ஆன் என்பது எத்தனை தடவைங்க? 2 தடவை பிஞ்சு போச்சு. எல்லாம் படிச்சு கிழிச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதி 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 கிழித்தார்கள். இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்துருச்சுக்க குர்ஆன் எப்போ வரைக்கும் இருக்குன்னு சொல்லுமா? 50 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கு. உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பகுதியில் அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல, எங்க பகுதியில் ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. நிக்காக முடிச்சு போகும்போது அந்த மணப்பெண் இருக்கிறா இல்லையா, தாய் விட்டு சீரகத்தோட சேர்த்து ஒரு குர்ஆனையும் கொடுப்பான். ஒரு குர்ஆன் பெட்டி பார்க்கறதுக்கு நல்லா டிசைனா காஸ்ட்லியா இருக்கு. அந்த குர்ஆன் பெட்டியை சீரகமாக கணவரி வீட்டிற்கு கொண்டு வருவார். வந்த அந்த பெட்டி அப்படியே இருந்து அவ பிள்ளைய பெற்று அவ புள்ள ஆளாகி அவ பிள்ளைய கட்டி கொடுத்து அவ புள்ள வச்சு தேனம் பற்றி எடுக்கிறோம். குர்ஆன் அப்படியே இருக்கு அந்த இடத்துல. பேத்தியத்துல சொல்லிக்கிட்டு இருப்பா, பேத்திக்கிட்ட நான் நிக்கா முடிச்சுட்டு வரும்போது எங்க அம்மா கொடுத்த சீதனாக பெருமையா வச்சு பார்ப்பதற்கல்ல குர்ஆன், படித்து பார்ப்பதற்கு, அதனை விளங்கி பார்ப்பதற்கு, விளங்கியதன்படி வாழ்ந்து பார்ப்பதற்கு தான் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு செய்தியில சொல்லுவாங்க, யாருடைய உள்ளத்தில் குர்ஆனினுடைய ஒரு வசனம் கூட இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போல சொன்னார். பாலடைந்த கட்டிடம், கைவிடப்பட்ட நிலையில் உள்ள இருக்கும் இல்லையா, அந்த கட்டிடத்தில் உள்ள என்னங்க இருக்கும்? அது உள்ள என்ன இருக்கும்? புழுக்களும் பூச்சிகளும் வண்டுகளும் ஷைத்தான் குடியிருக்கக்கூடிய இடமாக இருக்கும். அதனாலதான் அன்னைக்கு பல மூவிகள்ல அந்த த்ரில்லிங்கா காட்டுறதுக்கு எந்த காட்சியை காட்டினா பழைய வீட்டை காட்டலாம். ஏன்னா அதுல ஒரு த்ரில்லிங் இருக்குல்ல அப்படின்னு. உண்மை அதுதான். எந்த வீட்டில் எந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபருடைய உள்ளத்திலே குர்ஆனிலிருந்தும் ஒரு வசனம் கூட மனநமாக இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போல நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இரும்பு துருப்பிடிப்பது போல மனிதர்களின் உள்ளமும் துருப்பிடிக்கும். இரும்பு துருப்பிடிப்பது போல மனிதர்களின் உள்ளமும் துருப்பிடிக்கும். அந்த துருவை நீக்குவதற்கு உங்களுக்கு வழிமுறை சொல்லித் தரட்டுமா?
கூடியிருந்த சஹாபாக்கள் இடத்திலே நபி அவர்கள் கேட்டபோது நபித்தோழர்கள் சொன்னார்கள், யார் சொல்லலாம் அவசியம் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்பதாக கேட்ட நேரம், மரணத்தை பற்றி அதிகமாக நினைத்துக் கொண்டிருங்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள் என்பதாக சொன்னார். நமது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த துருவை, அந்த அழுக்கை, அந்த கசடை, கெட்ட குணங்களை நீக்கக்கூடிய அருமருந்து என்பதாக நபி அவர்கள் சொன்னது குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் இந்த புனித ரமலானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ர் என்னும் இரவிலே அல்லாஹ் கொடுத்தது. அந்த குர்ஆனை பெற்றுக்கொண்ட நாம் அந்த குர்ஆனோடு நாம் வாழ்கிறோமா அல்லது அதை விட்டு விலகி இருக்கிறோமா என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடிய, சரி செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.